ஸோ ஃபஸ்ட்டு 4 வந்து என்னென்னா நம்ம ரெஸ்பெக்டாக இல்லாமல் நார்மலாக பேசுகிறது நம்மளோட சின்னவங்களை அது மாதிரி பேசுகிறதுக்கு வந்து ஓஓ சவுண்டில் வெர்போட சேர்த்துக்கணும். இதே பெரியவங்களுக்கு நீங்கள் சொல்கிறீங்க இஏஏ சவுண்டில் சேர்த்து சொல்லணும். இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இம்ப்ரேட்டிவ் விதி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த சென்டென்ஸ் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து இதையும் நம்ம வந்து என்னென்ன சின்ன என்ன வேர்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நம்ம வந்து அந்த வெர்பு இருக்கு இல்லையா, அந்த வெர்பை வந்து எப்படி வந்து நம்ம நார்மலாக பேசுகிறதுக்கும் மரியாதையாக ரெஸ்பெக்டாக பேசுகிறதுக்கும் எப்படி மாறுதுன்னு பார்ப்போம். தூ அப்படின்னா நீங்கள் சொல்கிறது தும். அடுத்து ஆப், அவங்க மரியாதை சொல்கிறப்போ ஆப். இதே ஜானா போகிறது, அதுக்கு வந்து ஜா ஓ சவுண்டு. அடுத்து ஜாயே. இப்போ கானா சாப்பிட்றது ஈட், இதை வந்து காவோ சாப்பிடு அப்படின்னு சொல்கிறது. காயினா சாப்பிடுங்கள் அப்படின்னு சொல்கிறது. பட் அப்படின்னா படி, அது ஓ சவுண்டில் நல்லா வச்சுக்கோங்க, எல்லாமே ஓ சவுண்டில் வரும். இது படோ, இது படியே படிங்கள். லிக் அப்படின்னா எழுதுறது, லிக்கோ லிக்கியே. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்ததில் என்ன பண்ணோன்னா ஆவோ ஜாவோ பீவோ கரோ அப்படின்னு சொல்லாவோ எல்லாம் கொண்டு வான்னு சொன்னோம். அதே மாதிரி இதில் வேறு ஜாவோ காவோ படோ லிக்கோ. இதை பார்த்திங்கன்னா ஜாயே காயே படியே லிக்கியே. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து என்னென்னா ரெஸ்பெக்டாக உள்ளதுக்கும் இதுக்கும் பண்ணோம் இம்ப்ரேட்டிவ் விதி. நான் வச்சுக்கோங்க, இம்ப்ரேட்டிவ் சென்டென்ஸை வந்து நம்ம ஹிந்தியில் விதி அப்படின்னு சொல்லுவோம்.